ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில். இன்றைக்கி லேடிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட்டான பட்டுப்புடவைகள். இதெல்லாம் நான் எங்கே வாங்கினேன், இதோட விலை என்ன, இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணி இந்த வீடியோவில் காஞ்சிபுரம், அதுக்கப்புறமா ஆரணி, திருபுவனம் இந்த மாதிரி எல்லா பட்டோட கலெக்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரேட்டான சாரீ என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட் ஒர்க் சாரீ தாங்க. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரணியில் வாங்கினது. இதே சாரீ நாங்கள் சென்னை சில்க்ஸில் பார்த்தோம். 18,000 சொன்னாங்க. ஆனால் நான் இந்த சாரீ 12,000 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதில் நல்ல ஒரு அழகான பிங்க் கலரில் எல்லோ வித் கோல்டு கலந்தா மாதிரி ஒரு கலரில் கட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லுமே ஸ்டோன்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அந்த கட் ஒர்க்லலாம் எல்லோ அண்ட் ஒயிட் ஸ்டோன் மாற்றி மாற்றி ஒட்டியிருந்தாங்க. இந்த சாரியோட கலர் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலான கலர் எனக்கு வீடியோவில் கேப்சர் ஆகலை. நானும் என்னோடய ஹாலில் வச்சு ஷூட் பண்ணேன், ரூமில் வச்சேன், அப்புறம் இன்னொரு ரூமில் ட்ரை பண்ணேன். சாரியோட ஒரிஜினல் கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. இதோட பல்லு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லெமன் எல்லோன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி சாண்டல் அண்ட் லெமன் இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் அதோட கார்னர் வரைக்கும் இந்த மாதிரி நிறைய கட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சாரீ நிறைய ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். நம்ம நல்லா கொஞ்சம் ஃப்ளீட்ஸ்லாம் நல்லா அயர்ன் பண்ணி அழகாக கட்டிட்டோம்னா அப்படியே நிற்குங்க. நம்ம எவ்வளோ வேலை வேணுனாலும் செய்யலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம கட்டிக்கிறதுக்கே. நம்ம சில்க் சாரீ ரொம்ப விரும்பாததுக்கு காரணமே ரொம்ப கட்டுறப்போ உங்களுக்கு களைஞ்சு போகும் அப்படின்னு தான். ஆனால் இந்த மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டுனா அப்படியே உடம்புல நிற்கும், ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய ஃபேவரட்டான ஒரு புடவை அது. அடுத்தது இந்த சாரீ தாங்க. இந்த சாரீ சாஃப்ட் சில்க்கு. இது 7,300 ருபீஸ்க்கு நான் குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். இது என்னோடய வளையக்காப்பு புடவை. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், அந்த ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு இந்த மாதிரி பார்த்து சாஃப்டாக வாங்கினோம். இதோட பார்டர் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சுக்கு இருக்கும். இதில் ஸ்கை ப்ளூ அண்ட் லெமன் எல்லோ மாற்றி மாற்றி வரும். இந்த 7,300 அப்படிங்கிற விலை அங்கவே பார்த்திங்கன்னா நல்ல திக்கான ஜரிகை கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த காஸ்ட்டு. கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புடவை. இதோட பல்லு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க. பிங்க்கில் ஜரி வச்சுருக்கோம். இதோட ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா பிங்க்கில் தான் இருக்கும். ஸோ பிங்க், ப்ளூ, எல்லோ இந்த மாதிரி காம்பினேஷன் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கட்டியிருக்கிறப்பவும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி ஒரு புடவை எல்லார்கிட்டேயுமே இருக்கும். இது ஒரு முகூர்த்த பொட்டு அந்த மாடலாக. இந்த புடவை பார்த்திங்கன்னா எப்போதுமே முகூர்த்த பட்டு அப்படிங்கிறப்ப ரொம்ப ஹெவியான ஒரு பார்டர் தான் இருக்கும். இதில் கீழே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு 8 இன்ச் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஹெவியான பார்டர். பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி திலகம் மாதிரி அழகான டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே சின்ன சின்னதாக அதே மாதிரி பூ மாதிரி போட்ட ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட எக்ஸாக்டான கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டொமேட்டோ ரெட்டில் இருக்கிற ரொம்ப அழகான சாரீ. ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியும், கொஞ்சம் வெயிட்டும் அதிகமாக இருக்கும். நமக்கு அழகாக ஃப்ளிட்ஸ்லாம் வச்சிட்டோன்னா அப்படியே பாடியிலே செட் ஆகிடும். இதோட பல்லு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மாம்பழ கலர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பல்லு. ஸோ ரெட் வித் இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 15,000 ருபீஸ். இது நான் குமரன் சில்க்ஸில் ஒரு 7.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. ரொம்ப அழகான ஃபேவரட்டான ஒரு சாரீ எனக்கு. இந்த சாரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சாரீ தான். இது நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சாரீ. இதில் பிங்க் அண்ட் வைலட் டபுள் ஷேடில் வர மாதிரி ஒரு டிசைனு. இதோட பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக மாங்காய் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாடி ஃபுல்லும் இப்படி தான் இருக்கும். இதோட பல்லு அண்ட் 2 சைடு இருக்கிற பார்டர் கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பேரட் க்ரீனில் அதோட பல்லு பார்டர் இருக்கும். ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரட் க்ரீனில் இருக்கிற ஒரு ப்ளவுஸ் தான்.
என்கிட்ட இருக்கிற சாரீஸ் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பர்சனலாக ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப பிடிக்குங்க. நான் எதுவுமே வந்து அயர்ன் பண்ணி வைக்கல. ஏன்னா அயர்ன் பண்ணி வச்சோன்னா அது வந்து அந்தளவுக்கு லைஃப் தராது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல, ஷேட்ஸ் வந்து தெரியல. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் கலரில் அந்த பிங்க் கலர் டிசைன் பண்ணியிருக்காங்க. நடுப்பற திலகம் மாதிரி கோல்டன் கலர் டிசைன்ஸ் வந்திருக்கும். நேரில் பார்க்குறப்ப அந்த க்ரீன் கலர் ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த சாரியில் ரொம்ப பிடிச்சது 2 சைடும் இருக்கிற அந்த கெட்டி பார்டர்னு சொல்லுவாங்க, அதுதான். ஸோ அந்த கெட்டி பார்டர் வரப்போ நமக்கு ஃபுல்லுமே ஜரிகை மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சாரீ நான் போத்தீஸில் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி 4800லேருந்து அந்த 5000 ருபீஸ்க்குள்ளே நான் வாங்கினேன். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் பிஸ்தா க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பார்டரில் இருக்கிற சாரீ. பாடி ஃபுல்லுமே இந்த சாரீ ஃபுல்லுமே ஜரிகையில் தான் இருக்கும். இதோட பார்டர் வந்து இது வந்து நம்மளோட மேல் சைடு வர இடம் வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான ஒரு கட்டி ஜரிகையில் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு க்ரீன் கலரில் பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இந்த சாரீ வந்து காஞ்சிபுரமில் வாங்கினது 7000 ருபீஸ்க்கு ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. இதோட அந்த உங்களுக்கு எல்லோ மாதிரி தெரியுது, ஆனால் ஒரு பிஸ்தா க்ரீனில் வந்து இதோட பல்லு ப்ளவுஸ் ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த சாரியில் பிடிச்சதே வந்து கீழே இருக்கிற பார்டர் வந்து கொஞ்சம் சின்னதாக பெரிய பெரிய பூ போட்டு இருக்கும். மேலே வந்து நல்ல ஒரு கெட்டி பார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அதுதான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த சாரீ உங்களுக்கு ரீசெண்டாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்காக வாங்கினது. இது வந்து நான் சென்னையில் இருக்கிற ஸ்ரீ குமரன் சில்க்ஸில் வந்து வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 3500 ருபீஸ். ஆனால் இந்த சாரீ நேரில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எல்லோ. ஆனால் இப்போ நான் ஷூட் பண்ணுறப்ப கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. சாரீ வந்து நான் அயர்ன் பண்ணி வைக்கலைங்க. அயர்ன் பண்ணி வச்சோன்னா நம்ம அந்த கோடுக்கு கோடு விட்டுடுன்னு நான் அதே மாதிரி வச்சுருக்கேன். இந்த சாரீ க்ரீன் கோல்டு கலரில் கலந்தா மாதிரி ஒரு பார்டர். பல்லு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு அழகான டார்க் பிங்க்கில் இருக்கும். ப்ளவுஸும் வந்து இதே பிங்க்கில் தான் இருக்கும். சாரீ ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ஒரு பூனம் சாரீ கட்டின ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த புடவை வந்து பாப்பா பிறந்துட்டு அம்மா என்னை ஊரில் விட வரப்போ எடுத்து கொடுத்த ஒரு சாரீ. இது வந்து ஒரிஜினல் பட்டெல்லாம் கிடையாதுங்க. இது வந்து நார்மலான ஒரு சாரீ தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பட்டு புடவை மாதிரியே இருக்கும். இதுவும் வந்து நாங்கள் குரோம்பேட்டில் இருக்கிற சரவணாவில் தான் எடுத்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1800லேருந்து 2200 ருபீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு சாரீ. கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து மேரேஜ்க்கெலாம் கூட கட்டிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். இந்த சாரியும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி எல்லோ கலர்லலாம் இருக்காது பார்டரு. ஆனால் இந்த வீடியோவில் வந்து இப்படி தெரியுது. இதோட பல்லு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே ஜரிகை தான் வச்சுருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக, அதோட மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக ஒரு சாஃப்ட் சில்க் கட்டின ஒரு ஃபீல் கிடைக்கும். இதோட பல்லுவில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலரில் ப்ளூ அண்ட் வயலட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த சாரியும் வந்து ரீசெண்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு மேக்கப் வீடியோவில் ஒரு இன்ட்ரோலெலாம் கட்டியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சாரியோட விலை என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு திருபுவனம் சாரீ. இது வந்து கும்பகோணத்தில் வாங்கினது. அங்கே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் இருக்கும். இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு வீடு குடி போனதுக்காக அம்மா வாங்கி கொடுத்த சாரீ, என்னோட கிரகப்பிரவேச சாரீ. இந்த ப்ளூ கலரில் அழகாக சின்ன சின்னதாக மாங்காய் மாதிரி போட்டிருக்கும். இதோட பல்லு அண்ட் பார்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிஸ்தா க்ரீனில் தான் அழகாக டிசைன்ஸ் இருக்கும். இந்த சாரீ 5500 ருபீஸ். அந்த 5000லேருந்து அந்த 5500 ருபீஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு சாரீ தான். எக்ஸாக்டான ப்ரைஸ் வந்து எனக்கு தெரியல. அடுத்தது இந்த சாரீ வந்து ரொம்ப ரொம்ப நிஜமாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சிங்கிள் ஃப்ளீட்லலாம் விட்டு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து எனக்கு சாமந்திரிக்காவா வஸ்திரக்கலாவான்னு தெரியல. இது என்னோடய தலை தீபாவளிக்கு வாங்கின சாரீ. இதுவும் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆகுது.
இதோட ப்ரைஸ் வந்து 1900 ருபீஸ்க்கு வாங்கின சாரீ. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த பல்லு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் ஒரு சின்ன லீஃப் மாதிரி போட்டு ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரியெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. என்னோட இந்த சாரீஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டீட்டெயிலுமே வந்து வீடியோலேயே வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த சாரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா. ஏன்னா திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் சொன்னதே நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ், இது நான் எங்கே வாங்கினேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது, எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோலேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மியா குடில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.